की हर लड़ी कीमती है, व्यर्थ जाने से इनको बचा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, तो घड़ी मन प्रभु में लगा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो। हर तरफ से बुद्धि हटा गए, देखो परमात्मा में लगा गए। मन खुशियों से भर जाएगा, आचरण में जरा देखो ला गए। ज्ञान मंथन करो दुलारो, ज्ञान का दीप फिर से जला लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, तो घड़ी मन प्रभु में लगा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो। अपने अंतर की ज्योति जगा लो, प्रेम शांति की किरणें फैलाओ। ये जन्म अब सफल हो तुम्हारा, अपने जीवन को सुखमय बना लो। आत्मचिंतन करो दुलारो, प्यास जन्मों की अपनी बुझा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, तो घड़ी मन प्रभु में लगा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, दो घड़ी मन प्रभु में लगा लो। व्यर्थ जाने से इनको बचा लो, व्यर्थ जाने से इनको बचा लो, व्यर्थ जाने से इनको बचा लो।
शांति अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 6/7/2024. பாபா சொல்றாங்க, மீட்டி பச்சே बाप की याद से बुद्धि स्वच्छ बनती है, திவ்ய குண ஆते हैं. இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய நினைவு மூலமா புத்தி சுத்தமானதாக ஆகின்றது, தெய்வீக குணங்கள் வருகின்றது. इसलिए एकांत में बैठ अपने आप से पूछो, दैवी गुण कितने आए हैं. எனவே ஏகாந்தத்தில் அமர்ந்து தனக்கு தானே கேளுங்கள், எனக்குள் தெய்வீக குணங்களானது எவ்வளவு வந்திருக்கிறது. முக்கியமான கேள்வி இல்லையா அது? ஏன்னா பாபாவோட குழந்தையாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஞானத்தினுடைய ஒரு ரிசல்ட் என்ன? ஞானம் கேட்க கேட்க யோகா பண்ண பண்ண நல்ல குணங்கள் எல்லாம் நமக்குள்ள நிறைய வருங்கிறது தான் பாபா நமக்கு ஆரம்பத்தில் புரிய வச்சிருக்கிறார். இப்போ ஞானம் கேட்ட பிறகு எவ்வளவு நல்ல குணம் வந்திருக்கு அதை நீங்கள் தனக்கு தானே பாருங்க. केवी सबसे बड़ा आसुरी अवगुण कौन सा है जो बच्चों में नहीं होना चाहिए? அனைத்தை விட மிகப்பெரிய அசுர அவகுணமானது எது? அந்த அவகுணமானது குழந்தைகளிடம் இருக்கக்கூடாது. बदल सबसे बड़ा आसुरी अवगुण है किसी से रफ टफ बात करना या कड़ुवचन बोलना, इसी ही भूत कहा जाता है. அனைத்தை விட பெரிய அசுர குணம் எது, அவகுணம் எதுவென்றாலே யாரிடமாவது ரஃப் அண்ட் டஃபாக பேசுவது, கடினமாக
சத்தமாக பேசுவது. என்ன பேசுறோன்னே தோன்றது, யோசிக்காம பேசுறது, கடுமையான வார்த்தைகளை பேசுவது, இவற்றை கூட பூதம் என்று சொல்லப்படுகிறது. जब कोई भी ये भूत प्रवेश करते हैं तो बहुत नुकसान कर देते हैं. யாரிடமாவது இந்த பூதமானது பிரவேசமாக இருந்தால் இது மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது. इसलिए उनसे किनारा कर लेना चाहिए. எனவே இந்த பூதம் பிரவேசம் ஆனவர்களிடமிருந்து நீங்கள் ஒதுங்கி விட வேண்டும். जितना हो सके अभ्यास करो. अब घर जाना है, फिर नई राजधानी में आना है. எவ்வளவு முடியுமோ இதை பயிற்சி செய்யுங்கள். இப்பொழுது நான் வீடு திரும்ப வேண்டும், அடுத்து புது ராஜ்யத்திற்கு வர வேண்டும். இஸ் துனியா में सब कुछ देखती हुए कुछ भी दिखाई न दे. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட எதுவுமே உங்களுக்கு தென்படக்கூடாது, தெரியக்கூடாது. ओम शांति. बाप बैठ बच्चों को समझाते हैं, जाना तो शरीर छोड़कर इस दुनिया को भी भूल जाना है. ये भी एक अभ्यास है. பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், நாம் இந்த சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தையும் நாம் மறக்க வேண்டும். சரீரத்தை விட்டு போய்தான் ஆகணும் எல்லாருமே. ஆனா போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த உலகத்தையும் மறக்க வேண்டும். இதுவும் ஒரு பயிற்சியாகும். जब कोई शरीर में किटपिट होती है तो शरीर को भी कोशिश कर बोलना होता है, दुनिया को भी बोलना होता है. இந்த சரீரத்துக்கு ஏதாவது கஷ்டமானது, உபாதைகள் என்பது ஏற்பட்டது என்றால் இந்த சரீரத்தையும் நாம் மறப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு. அது மாதிரி உலகத்தையும் நாம மறக்க வேண்டியதாக இருக்கிறது. बोलने का अभ्यास रहता है. சுபகோ எல்லாத்தையும் மறந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் எதுவென்றாலே அதிகாலை நேரமாகும். எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னா அதிகாலை நேரம் எழுந்து யோகா பண்ணுங்க. अब वापस जाना है. மனசுல ஃபுல்லா என்ன நினைவு இருக்கணும்? இப்பொழுது நான் வாபஸ் வீட்டிற்கு செல்ல வேண்டும். முரளி ஃபுல்லா பாபா ஒரு பக்கம் ஃபுல்லா இதற்கான ஒரு பயிற்சியை பண்ணுங்க, அதைத்தான் சொல்லியிருக்காரு. ये ज्ञान तो बच्चों को मिला है, सारी दुनिया को छोड़ अब घर जाना है. இந்த முழு உலகத்தையுமே நாம் விட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதற்கான ஞானமானது குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது. जास्ती ज्ञान को दरकार नहीं रहती है, कोशिश कर उसी धुन में रहना है. அதிகமான ஞானமெல்லாம் உங்களுக்கு அதுக்கு தேவையில்லை. நீங்க இந்த ஒரு நினைப்பிலேயே இருங்க, இந்த ஒரு நினைவிலேயே ஈடுபாட்டிலேயே இருங்க. இந்த ஈடுபாட்டிலேயே நினைவிலேயே நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். बल शरीर को कितनी भी तकलीफ होती है बच्चों को समझाया जाता है, कैसा अभ्यास करो. இந்த சரீரத்துக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு பாபா அதையும் மறப்பதற்கான ஒரு பயிற்சியை செய்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். जैसे कि तुम हो ही नहीं, நீங்க அந்த சரீரத்திலே இல்லை, அப்படி ஒரு ஸ்டேஜை கொண்டு வாங்க. அவ்வளவு உபாதைகள் இருக்கு, அவ்வளவு வேதனைகள் இந்த சரீரத்தில் இருக்கு. ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? எல்லா உபாதைகளுடைய நினைவிலிருந்து, இந்த சரீரம் என்ற நினைவிலிருந்து கடந்து இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியை செய்ய வேண்டும். இதுவும் ஒரு பயிற்சி தான். சரீரங்கிற நினைவு இருந்தால் தானே சரீர உபாதைகளோட தாக்கமெல்லாம் ஏற்படும். சரீரத்தோட நினைவு இல்லாத போது அப்போ உபாதைகளும் என்னாகும்? கடந்து போயிடும். பாக்கி தோடா சமய இன்னும் சிறிது நேரம்தான் இருக்கின்றது. ஜானாஹி கர், நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். எத்தனை முறை பாபா நினைவுபடுத்துறாரு பார்த்துட்டே வாங்க. ஃபிர் பாக்கி மத்தத்தை நீங்க வீட்டுக்கு போகணும்னு நினைச்சா போதும். அப்புறம் என்ன? பாபாவுடைய உதவி, பிரம்மா பாபாவுடைய உதவி, இவங்க உதவி மூலமாக நம்ம கரை சேர்ந்துடலாம். मदद मिलती जरूर है और पुरुषार्थ भी करना होता है. உதவி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மற்றும் நீங்கள் முயற்சியும் செய்ய வேண்டும். ये जो कुछ देखने में आता है वो है ही नहीं है. எதெல்லாம் அந்த கண்ணால பார்க்குறீங்களோ அது எதுவுமே உங்க கண்களுக்கு தெரியக்கூடாது.
இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். அங்கிருந்து வீட்டுக்கு போன பிறகு அங்கிருந்து நாம் நம்முடைய ராஜதானிக்கு வர வேண்டும். पिछाड़ में ये 2 बातें जाकर रहती है. கடைசியில் நமக்கு 2 விஷயம்தான் மிச்சம் இருக்கும். எந்த 2 விஷயம்? வீட்டிற்கு போக வேண்டும், அடுத்து வீட்டிலிருந்து புது உலகமாகிய புது ராஜதானிக்கு வர வேண்டும். देखा जाता है इस याद में रहने से शरीर की रोग जो तंग करते हैं वो भी ऑटोमेटिकली ठंडे हो जाते हैं. பாபா சொல்றாரு, இந்த நினைவில் நீங்க இருக்கும்போது, எந்த நினைவில் இருக்கும்போது? வீடு திரும்ப வேண்டும் அந்த நினைவில் இருக்கும் போதும், ராஜதானிக்கு வர வேண்டும் என்ற குஷியில இருக்கும் பொழுதும், சரீரத்தினுடைய நோய் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கு இல்லையா, அந்த நோயோட தாக்கம் ஆட்டோமேட்டிக்காக குளிர்ந்த தன்மையாக ஆகிவிடும். குஷி தான் இருக்கும், நோயினுடைய தாக்கம் இருக்காது. நோயோட தாக்கம் கஷ்டம் இருந்தாலும் உங்க மனசுல என்ன இருக்கும்? இந்த நினைவு கொண்டு வரும்போது குஷி தான் இருக்கும். குஷி ஜேசி குராக் நஹி, சந்தோஷத்தை போல சத்தான உணவு எதுவுமே இல்லை. இப்போ சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நினைவுகளை நம்ம கொண்டு வரும்போது நோயினுடைய தாக்கம் இந்த சரீரத்துக்கு ஏற்படாது. இனிமே ஸ்வீட் ஹோம் செல்லாகே, நாம் இனிமையான வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த பழைய உலகத்தையும் மறந்து விட வேண்டும். இஸ்கோ கஹா ஜாத்தா ஹே யாதுக்கு யாத்ரா, இதைதான் நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகிறது. பாப் கல்ப கல்ப ஆத்தே ஹே, பாபா கல்பா கல்பா வருகின்றார். यही सुनाते कल्प बाद फिर मिलेंगे. கல்பா கல்பா வந்து என்ன சொல்றார் பாபா? இதைத்தான் சொல்றாரு, கல்பத்துக்கு பிறகு மறுபடியும் சந்திப்போம். बाप कहते हैं बच्चे अभी तुम जो सुनती हो फिर कल्प बात भी यही सुनेंगे. பாபா சொல்றார், குழந்தைகளே இப்போ என்ன நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களோ கல்பத்துக்கு பிறகும் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை தான் கேட்பீங்க. ये तो बच्चे जानते हैं, இதுவும் குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். बाप कहते हैं हम कल्प कल्प आकर बच्चों को मार्ग बताता हूँ. பாபா என்ன சொல்றார்? நான் கல்பா கல்பா வந்து குழந்தைகளுக்கு மார்க்கத்தை காட்டுகிறேன். மார்க் பர் சல்னா பச்சோ கா காம் ஹே, நல்ல மார்க்கத்தை நான் காட்டிடுறேன். அந்த மார்க்கத்துப்படி நடப்பது குழந்தைகளுடைய வேலையாகும். பாப்பாக்கர் மார்க் பத்தாத்தே ஹே, பாபா வந்து நல்ல மார்க்கத்தை காட்டுகிறார், கூடவே அழைத்து செல்கிறார். सिर्फ मार्ग नहीं बताते लेकिन साथ में भी ले जाते हैं. நல்ல வழிகளை மட்டும் பாபா நமக்கு காட்டல, நல்ல வழிகளை காட்டி அந்த நல்ல வழிப்படி நடக்க வச்சு நம்மை கூடவே அழைத்து செல்கிறார். ये भी समझाया जाता है ये जो चित्र आदि है पिछड़ में कुछ भी काम नहीं आते. இதுவும் புரிய வைக்கப்பட்டுகிறது. சித்திரங்களானது இருக்கின்றது, இதெல்லாம் கடைசியில் எதுவுமே வேலைக்கு பயன்படாது. பாப்னே அப்பனா பரிசு தே தியா, பாபா தன்னோட அறிமுகத்தை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டார். बच्चे समझ आते हैं बाप का वर्षा बेहद की பாதசாயி. குழந்தைகள் இதையும் புரிந்து கொண்டுள்ளீர்கள். பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய ஆஸ்தி எது? எல்லையற்ற ராஜ்யம். जो कल मंदिर में जाते थे महिमा गाते थे, நேற்று வரைக்கும் நம்ம பாபாட்ட வராத வரைக்கும் கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம். இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சிலைகளுக்கு முன்னால போயிட்டு அவர்களுடைய மகிமையை பாடிட்டு இருந்தோம். பாபா तो इन्हों को भी बच्ची बच्ची कहते कहेंगे ना. பாபா இந்த லக்ஷ்மி நாராயணரை கூட குழந்தையே குழந்தைன்னு தானே சொல்லுவாரு. जो उनको ऊंची बनने की महिमा गाते थे और फिर ऊंच बनने का पुरुषार्थ करते. இவர்கள் முன்னால போயிட்டு, யார் முன்னால போயிட்டு? லக்ஷ்மி நாராயணனுடைய முன்னால போயிட்டு உயர்ந்த நிலையை அடையறதுக்கான மகிமையை பாடிட்டு இருந்தோம். ஆனா இப்போ பாபா முன்னால வந்து உயர்ந்த நிலையை அடையறதுக்கான, இவர்களை போல உயர்ந்த நிலையை அடையறதுக்கான முயற்சி பண்றோம். அங்க மகிமை தான் பாடினோம், இங்கே
அதற்கான சரியான முயற்சியை செய்கிறோம். மகிமையை பாடுறதுனால மட்டும் அவர்களை போல ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிட முடியாது. शिव बाबा के लिए नई बात नहीं है. इधर शिव बाबा को புது விஷயம் கிடையாது. तो बच्चों के लिए नई बात है. ஆனால் குழந்தைகளாய் உங்களுக்கு இது எல்லாமே புது விஷயம். யுத்தக்கு मैदान में तो बच्चे हैं. யுத்த களத்துல குழந்தைங்க இருக்கீங்க. எதுக்கு சொல்றார் பாபா? திடீர்னு யுத்த களத்தை கூட்டிட்டு வந்துட்டார். நீங்க இருக்கிறது என்ன? யுத்த களம் தான். संकल्प विकल्प भी इन्हें तंग करेंगे. ये कांसी भी इनकी कर्म का हिसाब किताब है. சங்கல்பா விகல்பா எல்லாமே இவரையும் தொல்லை செய்துள்ளது, பிரம்மா பாபாவையும் தொல்லை செய்துள்ளது. நாம எனக்கு எந்த விகல்பா வரக்கூடாது, எதுவும் தீமை நடந்துடக்கூடாது அப்படி நம்ம நினைக்கவே முடியாது. விகல்பா வந்தாலும் அதை செயலை நீங்க கொண்டு வரக்கூடாது. ஏன் விகல்பங்கள் வருது? கெட்ட கெட்ட எண்ணமெல்லாம் ஏன் வருது? ஞானம் இருக்கு, பாபா குழந்தைதான், நல்ல குழந்தைதான். திடீர்னு பார்த்தா கெட்ட புத்தியெல்லாம் வந்துடுது. ஏன் வருதா? நீங்க இருக்கிறது யுத்த கலம். அப்ப எதிரி தாக்கிட்டே தானே இருப்பாங்க. யுத்த காலத்துல எதிரி திடீர்னு தாக்கிட்டே தானே இருப்பாங்க. அந்த மாதிரி மாயா பல விகல்பமான எண்ணங்களை கொண்டு உங்களை என்ன பண்ணும்? தாக்கும். பட் பயப்படாதீங்க, உங்க கூட யார் இருக்கிறா? சர்வசக்திவான் பாபா இருக்காரு. பிரம்மா பாபாக்கு கடைசி வரைக்கும் இருமலானது இருந்தது. இவருக்கு ஏன் இருமல் வருது அப்படி நம்ம நினைக்க முடியாது. அது சரீரத்தினுடைய பலகீனம், கர்மத்தினுடைய கணக்கு. இவருக்கு அது மூலமா அந்த கணக்கு முடித்தாக வேண்டியதா இருக்கிறது. பாபா तो मौज में है, इनको कर्मातीत बनना है. பாபாவோ ரொம்ப ஆனந்தமா இருக்காரு. இவருக்கு நினைவுல எப்பேற்பட்ட நினைவு? இருமலை பற்றிய நினைப்பெல்லாம் அவருக்கு இல்லை. ஏன் எப்படி இருமல் வருதுங்கிற நினைப்பெல்லாம் இல்லை. அவருக்கு நினைப்பெல்லாம் என்னவா இருந்துதான்? நான் கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லா எதுல இருந்தது? நான் கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். பாப் தோ ஹை ஹி சதா கர்மாதீத் அவஸ்தாமே. பாபா சிவ பாபா எப்போதுமே எப்படி இருக்காரு? எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு இருக்கார். हम तो बच्चों को माया की तूफान आदि कर्मभोग आएंगे. குழந்தைகளாகி உங்களுக்குத்தான் மாயாவுடைய புயல் வரும். அது மட்டுமல்ல, கர்மபோக் எல்லாமே அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ये समझाना चाहिए. இதெல்லாமே புரிய வைங்கிறார் பாபா. बाप तो रास्ता बताते हैं, बच्चों को सब कुछ समझाते हैं. பாபா சரியான வழிகளை காட்டுகிறார். குழந்தைகளுக்கு அனைத்தையுமே பாபா புரிய வைக்கிறார். इस रथ को कुछ होता है तो तुमको फीलिंग आएगी कि दादा को कुछ हुआ है. இந்த ரதத்திற்கு, எந்த ரதத்திற்கு? பிரம்மா பாபா, சிவ பாபாவுடைய ரதம் பிரம்மா பாபா. இவருக்கு இந்த ரதத்திற்கு ஏதோ ஒன்று ஏற்பட்டால், நோயானது வந்தால் உடனே உங்களுக்கு ஃபீலிங் வருது. ஐயோ பிரம்மா பாபா பாவம், எவ்வளோ கஷ்டப்படுறாரு. அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வருது. பாபாவுக்கு குச்சுனே ஹோத்தா. ஆனால் பிரம்மா பாபாவுக்கு ஒரு ஃபீலிங்கும் வராது. எனக்கு இப்படிலாம் சரீரத்துக்கு கஷ்டம் வந்திருக்கே, அந்த வருத்தமோ அந்த ஃபீலிங்கோ கவலையோ பிரம்மா பாபாவுக்கு ஏற்படுறதில்லை. ஆனால் குழந்தைங்களுக்கு கவலை எல்லாம் வருது. इनको होता है. ज्ञान मार्ग में अंधश्रद्धा की बात नहीं होती है. ஞான மார்க்கத்துல மூட நம்பிக்கையான விஷயமெல்லாம் இல்லை. நாம இருக்கக்கூடிய மார்க்கம் எது? ஞான மார்க்கம். சொன்னார் இல்லையா, நான் மார்க்கத்தை காட்டுறேன்னு சொன்னார் இல்லையா. நீங்க நல்ல மார்க்கத்துக்கு வந்துட்டீங்க, ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டீங்க. இங்கே எந்த மூட நம்பிக்கையான விஷயம் இல்லை. बाप समझाते हैं मैं किस तन में आता हूँ, நான் எந்த சரீரத்தில் வருகின்றேன் என்பதை பாபா புரிய வைக்கிறார். वो जन्मों के अंत की पति तन में मैं प्रवेश करता हूँ. இவருடைய அநேக ஜன்மத்தனுடைய கடைசி பतितமான शरीरத்தில் நான் प्रवेशिக்கின்றேன். दादा भी समझते जैसे और बच्ची हैं, मैं भी हूँ. இந்த பிரம்மா பாபாக்கு தெரியும். என்ன தெரியும்?
மற்ற குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்களோ சிவபாபாவிற்கு, அதே போல நானும் கூட யாரு, இவருடைய குழந்தை. இந்த பிரம்மா பாபாவும் முயற்சியாளராக இருக்கின்றார். இவரும் சம்பூர்ண நிலையை அடையவில்லை. தும்ச பிரஜாபிதா பிரம்மா கி பச்சி பிராமன் புருஷார்த் கர்த்தையோ. நீங்கள் அனைவருமே பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகள், பிராமணர்கள். முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். எதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க? விஷ்ணு பதவியை பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். லக்ஷ்மி நாராயண் கஹோ விஷ்ணு கஹோ பாத் ஏக் ஹி ஹே. லக்ஷ்மி நாராயணா என்று சொல்லலாம் அல்லது விஷ்ணு என்று சொல்லலாம், விஷயம் ஒன்றுதான். பாப்னி சம்ஜாயா ஹே ஆகே நீ சமஸ்தே தே. இது எல்லாமே இப்போ பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இதுக்கு முன்னால இது போன்று நாம் புரிந்து கொள்ளவில்லை. ந பிரம்மா விஷ்ணு சங்கர் கோ ந அப்னே ஆப் கோ சமஸ்தே தே. பிரம்மா விஷ்ணு சங்கரரை பற்றியும் நமக்கு தெரியாது, தன்னை பற்றியும் நாம் புரியாமல் இருந்தோம். अभी बाप को ब्रह्मा विष्णु शंकर को देखने से बुद्धि में आता है. இப்பொழுது உங்களுக்கு பாபா பற்றியும் புரிகின்றது. பிரம்மா விஷ்ணு சங்கரர் இவர்கள் யார்? இவர்களை பார்க்கும் பொழுதே நமக்கு இவர்கள் யார் என்பதும் புத்தியில் வருகின்றது. எதுக்காக சொல்றார் பாபா? எதுவுமே தெரியாம இருந்தீங்க, இப்ப எல்லாமே தெரிந்து கொண்டு விட்டீர்கள். இந்த பிரம்மா என்ன பண்றாரு? பிரம்மா பாபா தபஸ்யா செய்கிறார். यही सफेद ड्रेस है. வெள்ளை ஆடை தரித்தவராக பிரம்மா பாபா இருக்கிறார். கர்மாதீத அவஸ்தா பி யஹா ஹோத்தி ஹை. கர்மாதீத நிலை என்பது கூட இங்குதான் ஏற்படுகிறது. சரீரத்தை விட்டு போன பிறகுதான் அந்த கர்மாதீத்த நிலை அப்படிங்கிறது கிடையாது. சரீரத்துல இருக்கும் போதே நாம் அந்த கர்மாதீத்த நிலையை அடைய முடியும். इन एडवांस तुमको साक्षात्कार होता है, ये बाबा फरिश्ता बनेंगे. பிரம்மா பாபா ஃபரிஷ்தா நிலையை அடையிறதுக்கு முன்பே உங்களுக்கு இந்த பாபா ஃபரிஷ்தாவாக ஆக போகிறார் என்ற காட்சியெல்லாம் கிடைத்திருக்கும். பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா பிரம்மா பாபாவுடைய காட்சியை? जब तुम फरिश्ता बनती हो तब समझती हो कि अब लड़ाई लगेगी. எப்ப நாம் ஃபரிஸ்தாவாக ஆகி கொண்டு இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கும் புரிய வரும், இந்த யுத்தம் எல்லாம் நடக்கும், மீன்ஸ் விநாசம் எல்லாம் நடக்கும், பாபா சொன்னது போல நடக்கும் என்ற தெளிவு உங்களுக்கு பிறக்கும். கேட்டதெல்லாம் புத்தியில இருக்கும், ஆனா ஒரு தெளிவு நம்பிக்கை என்பது ஏற்படணும் இல்லையா? அது எப்போ ஏற்படுமா? நாம ஃபரிஸ்தா நிலையை அடைய அடைய நம்பிக்கையும் தெளிவும் உங்களுக்கு ஏற்படும். बच्चों को धारणा करनी है. குழந்தைகள் தாரணை செய்ய வேண்டும். ये भी निश्चय है कि चक्कर लगाते हैं और इन बातों को समझ न सके. नया ज्ञान है और फिर पावन बनने के लिए बाप याद सिखाते हैं. குழந்தைகளாகிய உங்களுக்கு இது நிச்சயமும் இருக்கின்றது. நாம தான் சக்கரத்தை சுற்றி வருகின்றோம். இந்த விஷயங்கள் எல்லாம் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. புது ஞானமாகும். தூய்மை நிலையை அடைவதற்கு பாபா நினைவு செய்வதற்கு கற்றுக் கொடுக்கிறார். ये भी समझती हो बाप से वर्षा मिलता है. இதுவும் நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம், பாபாவிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. கல்ப கல்ப பாப் கி பச்சி बनते हैं. கல்பா கல்பா நம்ம பாபாவோட குழந்தையாகிறோம். அப்புறம் என்ன பண்றோம்? 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை சுற்றோம். कोई को भी तुम समझाओ तुम आत्मा हो, பரம்பிதா பரமாத்மா பாப் है. யாருக்கு வேண்டுமானாலும் இந்த விஷயத்தை நீங்கள் புரிய வைக்கலாம். எதை புரிய வைக்க வேண்டும்? நீங்கள் ஒரு ஆத்மா, பரம்பிதா பரமாத்மா நம்முடைய தந்தை, இதை புரிய வைக்க வேண்டும். அப்ப பாப் को याद करो. நம்ம எல்லாம் அந்த அப்பாவோட குழந்தை, இப்ப நீங்க அந்த அப்பாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. तो उनको बुद्धि में आएगा दैवी प्रिंस बनना है तो इतना पुरुषार्थ करना है.
அடுத்து அவங்களுடைய புத்தியிலே வரும், புரிந்து கொண்டவர்களுடைய புத்திக்கு வரும். நம்ம ஒரு தெய்வீகமான பிரின்ஸாக ஆக வேண்டும் என்றால் எவ்வளவு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது புரிய வரும். விகாராதி சப் சோடு தேனாஹே, விகாரங்கள் போன்றவற்றை விட்டுவிட வேண்டும். எதற்கு? தெய்வீகமான ஒரு பிரின்ஸ் ஆகுவதற்கு விகாரங்கள் போன்றவற்றை விட்டுவிட வேண்டும். பாப் சம்ஜாத்தே ஹே, பாபா புரிய வைக்கிறார். பெஹன் பாய் பி நஹி, பாய் பாய் சம்ஜோ. நீங்கள் சகோதரன் சகோதரி அல்ல. நீங்கள் யாரு? தன்னைத்தானே நான் ஆத்மா சகோதரன், பிறரையும் நீங்கள் ஒரு சகோதரன் என்று நினையுங்கள். சகோதரனுடைய சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவும் என்ன ஆத்மா? சகோதர ஆத்மா. பாப்கு யாது கரோ, பாபாவை நினைவு செய்யுங்கள். பிறர ஆத்மா சகோதரன் என்று பாருங்க. அடுத்து என்ன பண்ணுங்க? பாபாவை நினைவு செய்யுங்கள். விக்கிரமங்கள் எல்லாம் விநாசமாகிவிடும். ஒரு கோய் தக்லீஃப் நஹி, வேறு எந்த கஷ்டமும் உங்களுக்கு கிடையாது. पिछाड़ी में और कोई बातों की दरकार नहीं पड़ेगी. இப்போ நீங்க இதை செய்தீங்கன்னா போதும், கடைசியில வேறு எந்த விஷயமும் உங்களுக்கு அவசியப்படாது. கடைசியில நம்ம என்ன செய்ய போறோம்? பாபா மட்டும்தான் நினைக்க போறோம். ऐसा सर्वगुण संपन्न बनना है, लक्ष्मी नारायण का चित्र बड़ा अक्यूरेट बना है. பாபா சொல்றார், நீங்க சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவராக ஆக வேண்டும். லக்ஷ்மி நாராயண சித்திரம் இருக்கிறது அல்லவா? அந்த சித்திரம் எப்படி இருக்கிறது? ரொம்ப அக்யூரேட்டா இருக்கிறது. सिर्फ बाप को भूल जाने से दैवी गुण धारण करना भी भूल जाते हैं. பாபா நீங்க மறக்கிறதுனால தான் தெய்வீக குணங்களை கொண்டு வரணும் என்பதையும் மறந்து போயிடுறீங்க. தெய்வீக குணத்துக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லாத செயல்பாடுகள் எல்லாம் வந்துடுது நடைமுறையில. அதுக்கு காரணம் என்ன? தெய்வீக குணத்தை கடைப்பிடிக்கணுங்கிற அட்டென்ஷன் இருக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன? பாபாவை மறப்பதால். பச்சே ஏகாந்த में बैठ विचार करो. குழந்தைகளே, ஏகாந்தத்தில் அமர்ந்து சிந்தனை பண்ணுங்க. பாபாக்கு யாद करके हमको ये बनना है. எப்படி சிந்திக்கணுமா? பாபாவை நினைத்து நான் இவர்களை போல ஆக வேண்டும், குணத்தை தாரணை செய்ய வேண்டும். அப்படி உட்கார்ந்து சிந்தனை பண்ணுங்க. பாத்து तो बहुत छोटी है. நீங்க கேட்டுட்டு இருக்கிற விஷயமோ ரொம்ப சின்ன விஷயம்தான். ஆனா குழந்தைகள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். எதற்கு? குணத்தை தாரணை செய்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். கித்தனா தேகாபிமான ஆ ஜாத்தா ஹே, எவ்வளவு தேகாபிமானம் வந்துடுது. பாப் கேத்தே ஹே தேஹி அபிமானி பவ. பாபா சொல்றார், தேஹி அபிமானியாக ஆகுங்கள். பாப்சிஹி வர்ஷா லேனா, பாபாவிடமிருந்து தான் நாம் ஆஸ்தியை பெற வேண்டும். வேற யாரும் ஆஸ்தி கொடுக்க மாட்டாங்க. பாப்கு யாத் கரேங்கே தப் தோ கிச்சடா நிக்கலேகா. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் தான் குப்பைகள் எல்லாம் நீங்கும். குப்பை வெளியில போகணுமா? யோகா பண்ணுங்க. बच्चे जानते हैं अभी बाबा आया हुआ है. குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள், இப்பொழுது பாபா வந்திருக்கிறார். எதுக்காக வந்திருக்கிறார் பாபா? பிரம்மா மூலமாக புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். तो बच्ची जानती हो स्थापना हो रही है. குழந்தைகள் நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள், புதுவுல ஸ்தாபனையானது நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு சுலபமான விஷயம் கூட அப்படியே நழுவி போயிடுதான். இந்த மாதிரி நினைவு கூட உங்க மனசுல நிக்க மாட்டேங்குது, பாபா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. அபலைகள் கூட அந்த ஞானத்தை பெற்று மிக உயர்ந்த பதவியை பெற முடியும். பயிற்சி தானே எல்லாத்துக்கும் ஆதாரம். தன்னைத்தானே ஆத்மா நினைத்து பாபா நினைவு செய்யுங்க. பாபா வரவேண்டியதாக இருக்கிறது. எதற்கு? புது உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்கு. बच्चे खुद समझते हैं सहज देवी गुण धारण करने हैं. பாபா சொல்ற குழந்தைகளுக்கு இதெல்லாம் சகஜமான விஷயம் அப்படின்னு புரியுது. ஆனா முக்கியம் என்ன? இங்க தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும்.
ஃபஸ்ட்டு விஷயம் பாபா நீக்கு சொன்னது, இப்போ வீட்டுக்கு போகணும், அடுத்து ராஜதானிக்கு வரணும், அந்த நினைவிலையும் அந்த குஷியிலையும் இருங்க. அப்போது இந்த சரீரத்தை, பழைய உலகத்தை நீங்கள் ஈஸியாக மறந்துடலாம் அப்படின்னு சொன்னார். அடுத்து பாபா டாபிக் என்ன எடுத்திருக்காரு? दैवी गुणத்தை धारणा பண்ணணும். नहीं तो 100 गुना पाप हो जाता है. मेरी निंदा कराने वाले ऊंच टोर नहीं पा सकेंगे. பாபாவை நிந்தனை செய்யக்கூடியவர்கள் உயர்ந்த நிலையை அடைய முடியாது. பாபாவை நிந்தனை செய்யக்கூடியவர்களுடைய பதவியும் பிரஷ்டமாகிவிடும். பஹுத் மீட்டா பன்னா சாயே, மிகவும் இனிமையானவராக ஆக வேண்டும். रफ टफ बात करना ये दैवी गुण नहीं है. ரஃபன் டஃபாக பேசுவது தெய்வீக குணம் அல்ல. என்ன குணம் அப்போது? மிகப்பெரிய அசுர அவகுணம். இதுதான் பெரிய அசுர அவகுணம். டக்கு டக்குன்னு பேசுறது, வேகமா பேசுறது, கடுமையா பேசுறது. நம்ம பேச்சினால பிறரோட மனசுக்கு எவ்வளவு துக்கம் போய் சேரும், எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு நினைக்காமலே பேசுறது, இது வேணாங்கிறார் பாபா. புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கோங்க? இது அசுர அவகுணம். எது? ரஃப் அண்ட் டஃபா பேசுவது அசுர அவகுணம். நான் அப்படித்தான் பேசுவேன்னு சொல்லக்கூடாது. பாபா என்ன விரும்புறாரு? என்னுடைய குழந்தைகளிடம் இந்த அசுர அவகுணம் இருக்கக்கூடாது என்று பாபா விரும்புறார். प्यार से समझाना होता है ये तुम्हारा दैवी गुण नहीं है. அப்படி பேசக்கூடியவர்களுக்கு அன்போடு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. இது உங்களோட தெய்வீக குணம் அல்லவே என்று புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. ये भी बच्चे जानते हैं अभी कलियुग पूरा होता है. यह संगम युग. இதுவும் குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது கலியுகமானது முடிவடை போகிறது. இது சங்கம யுகமாகும். மனிதர்களுக்கு இதெல்லாம் என்ன தெரிய போகுது? கலியுகம் முடிய போகுதுங்கிறதெல்லாம் மனிதர்களுக்கு என்ன தெரிய போகுது? தெரியாது. ஏன் தெரியாது? கும்பகர்ணனுடைய ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன நினைக்கிறாங்களா? இன்னும் 40,000 வருஷம் இருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம வாழ்ந்துட்டே இருப்போம், வாழ்க்கையில் எல்லாத்தையும் அழிஞ்சிட்டே இருப்போம்னு 40,000 வருஷம் இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏனே சமஸ்தி தின் பிரதி தின் और ही तमो प्रधान बनते हैं. இன்னைக்கு உலக சூழ்நிலைகள் அவர்களுக்கு புரியல. நாளுக்கு நாள் உலகமானது தமோ பிரதான நிலையை அடைந்து கொண்டே இருக்கிறது. तो बच्चों ने विनाश का साक्षात्कार भी किया है. குழந்தைகளாகி நீங்கள் அழிவினுடைய காட்சியெல்லாம் கூட பார்த்துருக்கிறீங்க. आगे चलकर ब्रह्मा का श्री कृष्ण का साक्षात्कार करते रहेंगे. அழிவு காட்சியெல்லாம் பார்த்துருக்கிறீங்க. பார்க்காட்டாலும் நம்ம அழிவு காட்சி பற்றி பாபா முரளியில சொல்லிட்டே தான் இருக்கார். இனிமே போக போக பிரம்மா பாபாவுடைய காட்சியையும் ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சியும் காண்பீர்கள். தயாராட்டிங்களா அந்த காட்சியை பார்க்கறதுக்கு? ब्रह्मा के पास जाने से तुम स्वर्ग का ऐसा प्रिंस बनेंगे. इसलिए अक्सर करके ब्रह्मा और श्री कृष्ण दोनों का साक्षात्कार होते हैं. பிரம்மா பாபாட்ட போயிட்டீங்கனாலே உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய பிரின்ஸாக நீங்கள் எப்படி ஆக போறீங்க, அந்த பிரின்ஸினுடைய காட்சி கிடைக்கும். அதிகபட்சமா ஸ்ரீகிருஷ்ணனுடைய காட்சியானது கிடைக்கும். சிலருக்கு விஷ்ணுனுடைய காட்சியும் கிடைக்கிறது. परंतु उनसे इतना समझ नहीं सकेंगे. नारायण का होने से समझ सकते हैं. விஷ்ணு காட்சியை பார்க்கறதுனால ஒன்று அவ்வளவா புரிஞ்சுக்க முடியறதில்ல என்ன காட்சி என்னன்னு. அதே நாராயணனுடைய காட்சி கிடைத்தாலும் புரிந்து கொள்ள முடியும். यहाँ हम जाते ही है देवता बनने के लिए. இங்கே நாம் வந்திருப்பதே எதற்காக? காட்சியெல்லாம் பார்க்கறதுக்காக கிடையாது. கிடைக்கும், அது ஒரு ஸ்டேஜ் வரும். ஆனால் இங்கே நாம் வந்திருப்பதே எதற்காக? தேவதா நிலையை அடைவதற்காகத்தான் வந்திருக்கின்றோம். எந்த ஒரு முயற்சி பண்ணாம அப்படியே தேவதாலா ஆகிவிட முடியாது. तुम अभी सृष्टि की आदिमंती अंत का पाठ पढ़ते हो. இப்ப குழந்தைகள் நீங்கள் சிருஷ்டியினுடைய
ஆதி மத்திய அந்திமத்தின் பாடத்தை படிக்கின்றீர்கள். பாட்டு படாய ஜாத்தாய் யாதுக்களே, நினைவு செய்வதற்கும் இங்க பாடமானது படிப்பிக்கப்படுகிறது. पाठ आत्मा पढ़ती है, देह का बन उतर जाता है. படிப்பை படிப்பது யாரு? ஆத்மா. இந்த படிப்பு யாருக்கான படிப்பு? ஆத்மாவிற்கான படிப்பு. படிக்க படிக்க தேக உணர்வெல்லாம் போயிடுது. ஆத்மா தான் எல்லாமே செய்து. நல்லது, நல்ல சன்ஸ்காரம், கெட்ட சன்ஸ்காரம் எல்லாமே இருப்பது எதுல? ஆத்மால. தும் மீட்டி மீட்டி பச்சே 5000 वर्ष के बाद आकर मिले हो. இனிமையான இனிமையான குழந்தைகளே, 5000 வருடம் கழித்து நீங்கள் என்னை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். தும் வஹி ஹோ, நீங்கள் அதே குழந்தைதான். நீங்க யாரோலாம் கிடையாது. எவ்வளவு அன்பா சொல்றாரு பாருங்க பாபா. கல்பத்துக்கு முன்னால என்னோட குழந்தையா இருந்த அதே குழந்தைதான், அதே குழந்தைதான் நீங்க. எப்படி பாபா சொல்றாரு பாருங்க. ஃபீச்சர்ஸ் பி வஹி ஹே. உங்களுடைய தோற்றம் கூட அதே தோற்றம் தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. 5000 वर्ष पहले भी तुम ही थे. 5000 வருடத்துக்கு முன்னாலேயும் நீங்கள் தான் என்னுடையவராக இருந்தீர்கள். तुम भी कहती हो 5000 वर्ष बाद आप वही आकर मिले हो. நாமும் சொல்றோம். என்ன சொல்றோம்? 5000 வருடத்துக்கு முன்னால சந்தித்த அதே பாபா மறுபடியும் எனக்கு கிடைத்து விட்டார் அப்படின்னு சொல்றோம். மீண்டும் பாபா வந்து நம்மை மனிதன்ல இருந்து தேவதையாக்கிட்டு இருக்கிறார். ஹம் தேவதா தே, நாம் தேவதைகளாக இருந்தோம். இப்போ என்னவா இருக்கிறோம்? பிராமணனா இருக்கிறோமா? தேவதையா இருந்த நாம என்னவானோ? அசுரர்களாக ஆகியிருந்தோம். தேவதைகள் முன்னால போயிட்டு அவர்களுடைய மகிமையை பாடிட்டு இருந்தோம், தன்னுடைய அவகுணத்தை வர்ணனை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீங்க மீண்டும் தேவதையாக ஆக வேண்டும். ஏன் தேவதையாக வேண்டும்? தெய்வீக உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இங்கே நீங்கள் என்னாக வேண்டும்? தேவதையாக வேண்டும். அப் அச்சிரிதி புருஷார்த்கர் ஊஞ்ச் பது பாவோ. இப்போ நீங்க நல்ல முயற்சி பண்ணி உயர்ந்த பதவியை அடைங்க. டீச்சர் தோ சப்கோ கஹேங்கேனா படோ. ஒரு டீச்சர் எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க? படிங்க படிங்க. அது மாதிரி பாபா டீச்சரும் நல்ல படிங்க நமக்கு சொல்றார். अच्छी मार्क्स में पास हो तो हमारा भी नाम बाला और तुम्हारा भी नाम बाला होगा. நல்ல மார்க் வாங்கி நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்க பேரும் நல்லா இருக்கும், என்னோட பேரும் நல்லா இருக்கும். ऐसे बोध कहती बाबा आपके पास आने से कुछ निकलता ही नहीं, सब बोल जाते हैं आने से चुप हो जाएंगे, ये दुनिया जैसी खत्म हुई पड़ी है. அப்படியும் நிறைய குழந்தைங்க சொல்றாங்க, பாபா உங்கள்கிட்ட வர்றதுனால எல்லாமே மறந்து போயிடுது, எல்லாம் அமைதியாயிடுது, மனசு கூடனே ஆயிடுது, பேச வரல, வாய் வந்து பேச வரல, அமைதியாயிடும். இந்த உலகமானது இல்லாத ஒரு உலகமாக தெரிகிறது. फिर तुम आएंगे नई दुनिया में, वो तो बड़ी शोभनीक नई दुनिया होगी. பாபா சொல்றார், அந்த உலகம் எப்படி இருக்கும்? அழகான உலகமாக இருக்கும். कोई शांतिदा में विश्राम पाते हैं, कोई को विश्राम नहीं मिलता है. சிலர் சாந்தி தாமத்தில் ஓய்வெடுப்பார்கள், சிலருக்கு சாந்தி தாமத்திலே ஓய்வெடுக்கக்கூடிய பார்ட் இருக்காது, ஆல்ரவுண்டர் பார்ட் பிளே பண்ணுவார்கள். परंतु तमो प्रधान दुख से छूटे जाते हैं. தமோ பிரதானமான உலகத்தினுடைய துக்கத்திலிருந்து விடப்பட்டு இருக்கிறாங்க, சாந்தியா இருக்கிறாங்க. वहाँ शांति सुख सब मिल जाता है. அங்கே சாந்தி சுகம் எல்லாமே கிடைச்சிரும். நல்ல முயற்சி பண்ணுங்க. எனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க, முயற்சி பண்ணுங்க. हम श्रीमत पर अपने लिए राजधानी स्थापन कर रहे हैं. நாம ஸ்ரீமத் படி நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம், நாம நம்முடைய ராஜதானியை
உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்றுதான் அர்த்தம். பாபா जो श्रीमत देने वाला है वो तो ராஜா ஆதி नहीं बना है. பாபா நமக்கு ஸ்ரீமதி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் சுயம் அவர் ராஜாவாக ஆகுவதில்லை. உன்கி ஸ்ரீமத் से हम बनते हैं. அவர் நம்மளை ஆக்குறார். அவரோட ஸ்ரீமத் மூலமா நம்ம என்ன இருக்கிறோம், ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகி கொண்டிருக்கிறோம். நை பாத் ஹேனா, இது புது விஷயம் இல்லையா? கபி கோய் நே ந தோ சுனி ந தேக்கி, இது போன்ற விஷயங்களை ஒரு பொழுது வேறு யாரும் கேட்டிருக்கவே முடியாது, பார்த்திருக்கவும் முடியாது. நாம பல பல தடவை ராஜதானிய ஸ்தாபனை செய்திருக்கிறோம். ஸ்தாபனை செய்தது மட்டும் இல்ல, ராஜ்யம் செய்திருக்கிறோம். அதே நேரத்துல ராஜ்யத்தை இழந்திருக்கிறோம். இச்சக்கர ஃபிர்தாய் ரேத்தா ஹே, ராஜ்யத்தை அடைவது, அடுத்து ராஜ்யம் செய்து அடுத்து ராஜ்யத்தை இழப்பது. இது சக்கரம். இந்த சக்கரமானது சுத்திட்டே இருக்கிறது. पादरी लोग जब चक्र लगाने निकलते हैं तो कोई को देखना भी पसंद नहीं करते, सिर्फ क्राइस्ट की याद में रहते हैं. இப்படி ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க கிறிஸ்துவ தர்மத்தில், அவங்க எங்கேயாவது வெளியில் போகிறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு வாக்கிங்கே பண்ணுறாங்கன்னா கூட அவங்க யாரையும் பார்க்க விரும்புறதில்ல. ஒரு கிரைஸ்டோட நினைவிலேயே போகிறாங்க, இருக்கிறாங்க, அமைதியாக நடக்கிறாங்க. கிரைஸ்டோட நினைவில் எவ்வளோ இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி ஒன்று போல இருக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது. கோடியில் ஒரு சில பேர் அது போல இருக்காங்க. தும்ஹார் மேபி நம்பர் வார் ஹே, அது போல உங்களிடத்திலும் கூட நம்பர் வார் தான் இருக்கிறார்கள். எல்லோருமே பாபா நினைவில் அப்படி எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா நினைக்கிற குழந்தைய இருக்கிறாங்க. பாபா நினைவிலேயே கர்மா செய்யக்கூடிய கர்ம யோகிகளும் இருக்கிறாங்க. சாந்தியாக நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ட்ரை கர்க்கே தேக்கோ ஒரு கோய் கொன்னே தேக்கோ. பாபா சொல்ல, பாபா நினைவிலேயே நடந்து போங்க. பாபா சொன்னால 2 நாளைக்கு முன்னாடி வானில் பக்கத்தில் ஒரு ஆளு கிடைச்சிட்டா போதும், அப்படி பேசுவீங்க. எப்படி பேசுவீங்க? பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தால் போதும், வீணான தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுவீங்க. அப்படி பேசாமல் இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னார் பாபா. ட்ரை பண்ணி பாருங்க, வேற யாரையும் பார்க்காதீங்க. பாபா நினைவிலேயே என்னால் இருக்க முடியுதா? 4 பிகே கூட இருந்தாலும் நான் 4 பிகேட்ட பாபா சம்பந்தமான விஷயத்த மட்டும்தான் பேசுகிறேன்னா, இல்லை தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பிகேயோட உட்காந்துட்டு பேசுகிறோமா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா சங்கமயம் ரொம்ப குறைச்சிதான் இருக்கு. நம்ம விஷயங்களை பேசி பேசி பாபா நினைவு இல்லாமல் வாழறதுல பிரயோஜனமே இல்லை. சங்கமயத்தில் என்ன பண்ணணும்? நினைவு, புருஷார்த்தம், சேவா, இதில் நம்முடைய கவனம், இதில் நம்முடைய ஈர்ப்பானது இருக்கணும். பாபா நினைங்க, சுதர்ஷன சக்கரத்தை சுத்திட்டே இருங்க, உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் என்பது ஏற்படும். சிரேஷ்டாச்சாரி தேவதூக்கு கஹா ஜாத்தா ஹே. சிரேஷ்டாச்சாரி என்று தேவதைகளை சொல்லப்படுகிறது, மனிதர்களை பிரஷ்டாச்சாரி என்று சொல்லப்படுகிறது. இச்சமயத்தோ தேவதா கோய் ஏனையே. இப்ப இருக்கக்கூடிய காலத்துல தேவதைகள் என்று யாருமே இல்லை இந்த உலகத்துல. आधा कल्प दिन है, आधा कल्प रात है, ये भारत की ही बात है. अरे कल्पम पहल, अरे कल्पम இரவு. இது பாரத்தினுடைய விஷயமாகும். பாபா சொல்றார், நான் வந்துதான் அனைவருக்குமே सदगति கொடுக்கின்றேன். तो बच्चों को पुरुषार्थ करके रूहानी म्यूजियम अथवा कॉलेज खोलनी चाहिए. குழந்தைகள் நீங்கள் முயற்சி செய்து ஆன்மீக மியூசியம் மற்றும் காலேஜை திறக்க வேண்டும். लिख दो, विश्व की अथवा स्वर्ग की राजाई सेकंड में कैसे मिल सकती है, आकर समझो. நீங்க போர்டில் எழுதி போடுங்க. விஸ்வத்தினுடைய அதாவது ஸ்வர்க ராஜ்யத்தை செகண்டில் அடைய வேண்டும் என்றால்
அதை பற்றி இங்கே வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று போர்டில் எழுதி போடுங்க. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் வைகுண்ட ராஜ்யமானது கிடைத்துவிடும். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன मुख्यமான பாயிண்ட், चलती फिरती एक बाप की ही याद रहे. நடந்தாலும் சுற்றினாலும் ஒரே ஒரு பாபாவுடைய நினைவு தான் இருக்க வேண்டும். और कुछ देखती हुई भी दिखाई न दे. வேற எதுவும் உங்கள் கண்களுக்கு தெரிந்தாலும் அது தெரியக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு பயிற்சியை செய்ய வேண்டும். ஏகாந்தத்தில் அமர்ந்து தன்னை சோதனை செய்ய வேண்டும். என்னிடத்தில் எவ்வளவு தெய்வீக குணமானது வந்துள்ளது, எவ்வளவு நல்ல குணம் எனக்குள்ள வந்திருக்கு பாபாட்ட வந்த பிறகு, அப்படிதான் இருக்கிறேன்னா இல்லை நல்ல குணம் வந்திருக்கிறதா பாருங்க. ரெண்டாவது பாயிண்ட், பாபாவுக்கு நிந்தனை ஏற்படுவது போல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். புத்தியில் இருக்க வேண்டும். இப்பொழுது நான் வீடு திரும்ப வேண்டும். அடுத்து நான் என்னுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும். வீடு திரும்ப வேண்டும், என்னுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும். वरदानम, सेवाओं में शुभ भावना की एडिशन द्वारा शक्तिशाली फल प्राप्त करने वाले सफलता मूर्त भव. சேவையில் சுப பாவனையை சேர்த்து கொண்டு, அது அடிஷன், சேவா பண்ணணும். ஆனால் அந்த சேவையில் என்ன இருக்கணும்? சுப பாவனை கலந்துருக்கணும், சேர்ந்துருக்கணும். அந்த சுப பாவனையினுடைய அடிஷன் மூலமா சக்திசாலி பலனை பெறக்கூடிய வெற்றி மூர்த்தியாக ஆகுங்கள். जो भी सेवा करती हो उसमें सर्व आत्माओं की सहयोग की भावना हो, खुशी की भावना व सद्भावना हो तो हर कार्य सहज सफल होगा. எந்த ஒரு சேவை செய்தாலும் அந்த சேவையில அனைத்து ஆத்மாக்களுடைய சகயோக பாவனை என்பது இருக்க வேண்டும். குஷியினுடைய பாவனை இருக்க வேண்டும். அந்த சேவையை குஷியா செய்யணும். சது பாவனா இருக்க வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு காரியமும் சகஜமாகவே வெற்றிகரமானதாக ஆகிவிடும். जैसे पहले जमाने में कोई कार्य करने जाते थे तो सारे परिवार की आशीर्वाद लेकर जाते थे. எப்படி ஆரம்ப காலத்துல எந்த ஒரு காரியம் செய்ய ஆரம்பம் செய்தாலும் முழு பரிவாரத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். तो वर्तमान सेवा में ये अडिशन चाहिए. எனவே நிகழ்கால சேவையிலும் கூட இந்த ஒரு அடிஷன் என்பது தேவை. எந்த அடிஷன் வேணும்? எதை சேர்த்துக்கணும்? சேவா பண்ணணுங்கிற ஆசை இருக்கு, பட் அதில் என்ன இருக்கணும்? சுப பாவனா என்பது நிறைந்திருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை ஆரம்பம் செய்வதற்கு முன்பு சபிக்கு சுப பாவனாயே சுப காமனாய் லோ. ஒரு காலத்துலலாம் என்ன இருந்துச்சு? ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா பெரியவங்களுடைய சந்திப்பு செய்து பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறமா தான் அந்த செயலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒரு புது காரியம் ஆரம்பிக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி இதாக செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா பெரியவங்களுடைய ஆசையை பெற்று அவர்களுடைய நல்ல பாவனைகளை பெற்று தான் அந்த காரியத்தை செய்வாங்க. அது மாதிரி பாபா என்ன சொல்றாரு? எந்த ஒரு காரியம் நீங்கள் ஆரம்பம் செய்வதற்கு முன்னால அனைவருடைய சுப பாவனையையும் சுப விருப்பத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அர்த்தம் அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க. சர்வகி சந்துஷ்டத்தக்க பல் பரோ, அனைவரிடமிருந்து திருப்தியினுடைய சக்தியை நிறைத்து கொள்ளுங்கள். அப்ப அது மூலமா சக்திசாலி பலன் என்பது வெளிப்படும். ஸ்லோகன், जैसे बाप जी हजूर कहते हैं वैसे आप भी सेवा में
जी हजूर करो तो पुण्य जमा हो जाएगा. எப்படி பாபா வந்தேன் குழந்தைகளே, வந்து விட்டேன் குழந்தைகளே என்று கூறுகிறார். அதே போல நீங்களும் கூட சேவையில் எந்த சேவா கிடைச்சாலும் ஜி பாபா, சேரே பாபா அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது புண்ணியமானது சேமிப்பாகிவிடும். புண்ணியத்தை சேமிக்கிறதுக்கு பாபா என்னெல்லாம் யுக்திய சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. பாபா போல சொல்லுங்க. நல்லது. இன்றைக்கான அவ்விக்த சமிகை, ஞானி தூ ஆத்மா சதவ ஹரேக் கி பிரதி மாஸ்டர் ஸ்னேகா சாகர் ஹே. ஞானி தூ ஆத்மா என்றாலே எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்க? எப்பவுமே ஒவ்வொரு ஆத்மாக்காகவும் அவங்க மாஸ்டர் அன்பு கடலாக இருப்பார்கள். बिना स्नेह के उसके पास और कुछ है नहीं. அன்பு தவிர அவர்களிடம் வேறு எதுவுமே இருக்காது. யாரு வந்தாலும் அவர்களுக்கு அன்பை தான் கொடுப்பார்கள். இன்றைய உலகத்துல செல்வத்தை விட அதிக அவசியமாக இருப்பது அன்புதான். அன்பினுடைய தேவைதான் அவசியமாக இருக்கிறது. அன்பு சக்தியானது எதிரியை கூட நண்பனாக ஆக்கக்கூடியது. அபகாரி பர் பி உபகார் கர் சக்தி ஹோ. எனவே அப்பேற்பட்ட அன்பான குழந்தைகள் தான் அபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் உபகாரம் செய்ய முடியும். அபகாரம் செய்யறவங்களுக்கு உபகாரம் எப்படி செய்ய முடியும்னு மனசுல வெறுப்பு கோபம்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? அன்புங்கிற சக்தி வேணும். அன்பு கடல் பாபாவை நினைத்து 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 நாம் அன்பு சொரூபமான குழந்தைகளாக மாஸ்டர் அன்பு கடலாக ஆகும்போது தான் இந்த பயிற்சி நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். எதை நடைமுறைப்படுத்த முடியும்? எதிரியையும் நண்பனாக்கலாம், அபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் உபகாரம் செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி. मधुर रागिनी सा तेरा प्यार बाबा, शीतल चांदनी सा तेरा प्यार बाबा. मधुर रागिनी सा तेरा प्यार बाबा, शीतल चांदनी सा तेरा प्यार बाबा. निर्मल सी गंगा, उज्ज्वल सी यमुना, निर्मल सी गंगा, उज्ज्वल सी यमुना, परम पावनी सा तेरा प्यार बाबा. मधुर रागिनी सा तेरा प्यार बाबा, शीतल चांदनी सा तेरा प्यार बाबा. तेरी आभा है सौरभ बिखेरे हुए, तुमको देखा तो बाबा हम तेरे हुए. तेरी आभा है सौरभ बिखेरे हुए, तुमको देखा तो बाबा हम तेरे हुए. खुशियाँ मिली है, खुशियाँ मिली है बेशुमार बाबा. मधुर रागिनी सा तेरा प्यार बाबा.
जिंदगी सोने जैसी खरी हो गई, कैसी हम पे ये जादूगरी हो गई। जिंदगी सोने जैसी खरी हो गई, कैसी हम पे ये जादूगरी हो गई। जीवन में आई, जीवन में आई अब बाहर बाबा, मधुर रागिनी सा तेरा प्यार बाबा। ज्ञान की पाई अनमोल हमने निधि, योग की तुमसे सीखी अनोखी विधि। ज्ञान की पाई अनमोल हमने निधि, योग की तुमसे सीखी अनोखी विधि। हमें ले चले हो, हमें ले चले हो उस पार बाबा, मधुर रागिनी सा तेरा प्यार बाबा। அனுபவங்கள் இல்லாத சொல்லப்படும் எந்த ஒரு வார்த்தையும் பயனில்லாதது. Whichever word is uttered without experience is useless.